வணக்கம். இந்த வீடியோல 10வதா அதாவது கடைசியா ஆர்டிஸ்ட்டா இருக்கிறதுல இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ்லயே ஒரு மேஜரான பாயிண்ட் என்ன அப்டின்னா, அ ஸ்ட்ரெஸ்ஸுங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற ஃபீல் ஏன் வருது அப்டின்னா, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு 4, 5 கேட்டகரி நான் டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டெட்லைன் வந்து ரொம்ப ஷார்ட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி ஒரு ஆயில் பெயிண்டிங் பண்றோம்னா 4 நாள் தேவைப்படும். பட் வித்தின் 2 டேஸ்ல அத கம்ப்ளீட் பண்ணணும்னு ரஷ் பண்ணி பண்றப்போ, எக்ஸ்ட்ரீம் ஒரு ஒரு போர் ஃபீல் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் நமக்கு கொண்டு வந்துரும். அடுத்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி இது ஆல்ரெடி நம்ம பேசினது தான். ஒரு கம்மியான அமௌண்ட் வந்திருந்தாலும், அதாவது டெய்லி நம்ம ரன்னிங் காஸ்ட் ஃபேமிலிய ரன் பண்ற அளவுக்கு காஸ்ட் வந்தா போதும். டைம் நெறைய கிடைக்கிற மாரியான ஜாப்ப சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணீங்கன்னா, சீக்கிரமே அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுலயும் மாட்டாம தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வராம நம்ம எஸ்கேப் ஆயிரலாம். அடுத்து கிரியேட்டிவ் பிளாக்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மைண்ட் வந்து சடனா பிளாங்க் ஆயிரும். எந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. எந்த ஒரு இன்ஸ்பிரேஷனும் இருக்காது. அது ஏன்னா கன்டினியூஸா ஒரே விதமா ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறப்போ, அதுவும் பிரேக்கே எடுக்காம, இந்த மாரியான ஒரு அ லோ கான்ஃபிடன்ஸ் ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த டயத்த அதாவது இந்த மாதிரியான சிச்சுவேஷன அவாய்ட் பண்றதுக்கு, இன் பிட்வீன் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கங்க. அதாவது ஒரே பெயிண்டிங்க கூட கன்டினியூஸா பண்ணாம கொஞ்சம் பிரேக் விட்டு பண்ணீங்கன்னா, முன்னாடி பண்ணதுல இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ்க்கும் அடுத்து நீங்க கொஞ்சம் பிரேக் விட்டதுக்கப்புறம் நீங்க பார்க்குற விதத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி பண்ணீங்கன்னா, இந்த விதமான ஸ்ட்ரெஸ் அ தேவையில்லாம ரைஸ் ஆகுறத அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி அ கடைசியா சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டவுட். இது நமக்கே ஒரு சில டயத்துல வரும். கன்டினியூஸா நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறப்போ, நம்ம டேலண்ட் மேலே நமக்கே கொஞ்சம் டவுட் வரும். இது நம்ம வந்துட்டு கேப்பபிள் தானா? நம்மால சர்வை பண்ண முடியுமா? இந்த மாரியான இதெல்லாம் ஏன் வருதுன்னா, நீங்க உங்கள மாரியே இருக்கிற மக்களோட கொஞ்சம் கான்டாக்ட் பண்ண ஆரம்பிங்க. அவங்ககிட்ட இருந்து ஃபீட்பேக் கேளுங்க. உங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ இது இது மாரியான ஒரு கம்யூனிகேஷன் நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுனால, தேவையில்லாத இந்த வகையான ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே உங்களால தவிர்க்க முடியும். ஸோ இந்த 4 விஷயம் தாங்க. இத கரெக்ட்டா பண்ணிட்டோம்னாலே போதும். ஆம் இந்த ஃபீல்ட்ல ஈஸியா நம்மளால சர்வை பண்ண முடியும். ஒரு ஸ்டாண்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள உங்களுக்கான ரெகக்னிஷன நீங்க எடுத்துறலாம். இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல அ எப்படி அதாவது ஒவ்வொரு கலர்ஸையும் ப்ராப்பரா ஹேண்டில் பண்றது, அப்புறம் அ ஆர்ட் அம் டிராயிங் செட்டப் எப்படி நம்ம செட்டப் மேக் பண்றது, உங்களோட டிராயிங் என்வைரன்மென்ட்க்கு சப்போர்ட் பண்ற மாரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல டியூட்டோரியலா நான் அப்லோட் பண்றேன். தேங்க் யூ.